என்னோட ஒரு ஓட்டு தானே, அது போடலன்னா என்னன்னு நம்மள நெறைய பேர் நெனைக்கிறோம். ஆனா நம்ம போடாத இந்த ஒரு ஓட்டுக்கும் சேர்த்து தான் நம்மளோட முன்னோர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓட்டுரிமைய வாங்குறதுக்காக நம்மளோட முன்னோர்கள் படாத பாடு பட்டுருக்காங்க. ஓட்டு போடுறதுன்றது நம்மளோட உரிமை. அது நம்மளோட ஜனநாயக கடமை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவ நம்மளோட குரல, நம்மளோட உரிமைய பாராளுமன்றத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பிரதிநிதிய தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு தான் இந்த தேர்தல் முறை. ஜனநாயக நாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு இந்த வாய்ப்புன்றது 5 வருஷத்துக்கு ஒரு தடவ கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான பொக்கிஷம். இதுல நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள் மட்டும் இல்ல, நமக்கு சேவை செய்யக்கூடிய தலைவர்களையும் தான். அந்த காலத்துல எல்லாம் குடவோலை முறை இருந்துச்சு. இந்த குடவோலை முறையில வேட்பாளர்களோட பேரை எழுதி ஒரு பானைக்குள்ள போட்டுருவாங்க. அது 5 வயசு சிறுவன கூப்பிட்டு தான் ஏதாவது ஒரு ஓலைய எடுக்க சொல்லுவாங்க. இந்த ஓலை முறையில யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க தான் தலைவனா வர முடியும். ஆனா இப்போ மக்களாட்சி முறையில பிரதிநிதிகள நமக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே சர்வசாதாரணமா ஓட்டு போடுறோம். ஆனா ஒரு காலகட்டத்துல பெரும் பணக்காரர்களுக்கு மட்டும் தான், ஜமீன்தாரர்களுக்கு மட்டும் தான், நல்ல படிச்சவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டுரிமைன்றது இருந்துச்சு. பெண்களுக்கோ, சாமானிய மக்களுக்கோ ஓட்டுரிமைன்றது கிடையாது. ஆனா இப்போ ஓட்டுரிமைன்றது நம்ம எல்லாரோட கையிலயும் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மகத்தான வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி எல்லாருமே ஓட்டளிக்கணும். ஓட்டுரிமைன்றது நமக்கான அரசியல் அதிகாரம். நம் ஓட்டு, நம் உரிமை. ஆற்றுவோம் ஜனநாயக கடமை. 100% எல்லாருமே வாக்களிக்கணும்.